கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற நிலைமையில் இருந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களுக்கு விரையச்சனி ஜென்மச்சனியோட பாதிப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. கடந்த 2.5 வருஷமாகவே இந்த ஜென்மச்சனி விரையச்சனியால் அதிகமாக பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சல், பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள், நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாதச்சனி நடக்க இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள்லாம் நீங்கள் நிறைய துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய கும்ப ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போகிறார். மீன ராசியில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகம் உள்ள காலகட்டமாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, திருமண நிலை தள்ளி போகிறது, இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு கும்பராசிக்கு பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்கள் இருந்து கும்பராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுது. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. ஏன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அசுர வளர்ச்சியாக கும்பராசிக்கு இருக்க போதும். ஏன்னா குருவுடைய பார்வை டைரக்டாகவே கும்பராசிக்காரங்க மீது இருக்குது. இதனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 10,000 சம்பளம் 5,000 சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் இன்னும் ஒரு 6-7 மாத காலகட்டக்குள்ளே அந்த நீங்கள் நினச்ச ஜாப் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வரும். கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாகவே சாதகமாகவே முடியும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இது போன்ற எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். நீங்களும் இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுலாம் எதுவுமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாகவே உங்களை சேரும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும்.
திருமணமாகாத கும்பராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆயிடுது. ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிற தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி பாதச்சனியோட அதிகமாக வந்து சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாம் வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி மறுவாழ்க்கை பண்ணும்போது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அதை பற்றி யோசிக்காம இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு கம்பல்சரி வேணும். அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே இந்த ஒரு 6-7 மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தைய பாக்கியம் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் உண்டாகும். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். இந்த ஒரு 6 மாத கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனையாக தான் வந்து அதிகமாக கும்பராசிக்காரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாயிட்டு இருக்கு. சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி காசு பார்த்தீங்கன்னா அதை ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி செலவுக்கு மேலே செலவு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் செலவாயிட்டு இருக்கு. ஒரு மாதம் ஒரு நபர் வந்து 30,000 சம்பாதிச்சார் அப்படின்னா அது 10,000 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாதந்தோறும் கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதனால் ஒரு கடனை கட்டி முடிக்க முடியல, ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல, குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை கும்பராசிக்காரங்க சந்திச்சுட்டே வரீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே விரைவில் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே போயிருப்பீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே உங்களை பற்றி தான் கேட்பாங்க. நீங்கள் எப்போ ஃபங்க்ஷனை கேட்டீங்க, உங்கள் வீட்டில் எப்போ சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு கேட்பீங்க. இதை கேட்கும்போது மனதால் அதிகமாக உங்களுக்கு வேதனைப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வீட்டுகளில் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே மறைஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுதுன்னா நம்ம கூட இருந்தால் திடீர்னு அப்புறம் எவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னா பெரும்பாலும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது. தொழிலில் கடந்த 2.5 வருஷமாகவே வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே லாஸில் தான் போயிட்டுருக்கோம். லாபம் அப்படிங்கிறது வந்திருக்காது. சரி 2025 பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 2025 இன்னைக்கு தேதி வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்கும். பெருசாக லாபம்ங்கிறது வந்திருக்காது. இன்னொரு 6-7 மாத காலகட்டம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்க எப்படி அப்படின்னா இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறதுல முன்னோடினா அது வந்து முழுக்க கும்பராசிக்காரங்க தான். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிற மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. என்னதான் கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டினாலும் ஆனால் உங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ யாருமே காட்டுறதில்லை. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போத்து நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. ஐயோ நல்ல மார்க் வழியில் என்ன பண்ணுறது, வீட்டில் கேட்பாங்களே, நல்ல காலேஜ் கிடைக்காதா, நல்ல கோர்ஸ் எடுக்க முடியாதா, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காதா அப்படி நிறைய பேர் மாணவர்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும்.
உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வருடத்துக்குள்ளே இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாகவே முடிஞ்சு அத்தனை கடனுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. 2026க்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே கட்டி முடிச்சுட்டு 2026ல் அடியெடுத்து வைக்கக்கூடிய மிக அற்புதமான நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது.